இந்தாங்கப்பா, உங்க கையால அம்மாக்கு போட்டு விடுங்க. போட்டு விடுங்கப்பா. அம்மா வெக்கப்படாம கை நீட்டுங்க. ஹாப்பி வெட்டிங் டே. ஹாப்பி வெட்டிங் டே. Thank you. Thank you. ரசம் ஊத்துமா? ஜானகி, ரசம் கொஞ்சம் ஊத்துமா. ரொம்ப நல்லா இருக்கு. வர வர உன் கைப்பக்குவம் கூடிக்கிட்டே போகுது. என்ன மாமா, இப்ப எல்லாரும் முன்னாடி பாராட்ட ஆரம்பிச்சிட்டீங்க? வழக்கமா நல்லாவே இல்லைன்னு சொல்லிட்டு அப்புறம் தனியா கூட்டிட்டு போய் தானே நெக்லஸ் குடுப்பீங்க. என்ன வழக்கமா விசா தான் கிண்டல் பண்ணுவா. இப்ப நீயும் சேர்ந்துக்கிட்டியா? என்ன பத்தி பேசலன்னா உங்களுக்கு பொழுது விடியாதே. ஜானகி கிட்ட வீட்டு பொறுப்பு ஒப்படைச்சதுக்கு அப்புறம் அவ ஆளே மாறிட்டா. நீங்க இல்லாத குறைய தெரியாத மாதிரி வீட்டை நல்லா பாத்துக்கிறா. ஆமாமா, நீங்க எப்படி சமைப்பீங்களோ அதே மாதிரி விதவிதமா டேஸ்டியா சமைச்சு அசத்துறாங்க. இத சாப்பிடுறதுக்கு உங்களுக்கு தான் கொடுத்து வச்சிருக்கணும். நீ என்ன எதுவும் பேசாம சாப்பிட்டுட்டு இருக்க? அப்பா, என் பொண்டாட்டியை பத்தி நானே பேசினேன்னா என்ன நானே புகழ்ந்துக்கிற மாதிரி ஆயிடும்பா. அதுக்குதான். அண்ணனுக்கு தன்னடக்கம் ஜாஸ்தி, தற்பெருமை பிடிக்காது. அப்படிதானே? அப்படிதான். நீ முதல்ல சாப்பிடு. எல்லாரும் சீக்கிரம் சாப்பிடுங்க. சும்மா பேசிக்கிட்டு. உங்களுக்கு கொஞ்சம் சாம்பார் போடுவா? கொஞ்சமா. கிருஷ்ணா, நீ ஏன் எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்க? 2 மருமக வீட்டுல இருக்காங்க, அவங்களை ஏதாவது செய்ய சொல்ல வேண்டியதானே? ஏன் கையாலேயே சமைச்சு அத பசங்களுக்கும் மருமகளுக்கும் பரிமாறுறதாங்க தனி சந்தோஷமே. சரி, வீட்டு வேலையை மட்டும் நீ செய்ய. குடும்ப வரவு செலவு பொறுப்புகள் அவங்க கிட்ட ஒப்படைச்சா அவங்களும் கத்துக்குவாங்க இல்லையா? நான் இருக்கிற வரைக்கும் இந்த சாவி கொத்து என்கிட்ட தான் இருக்கும். இது என்னோட உரிமை. இத நான் யாருக்கும் பங்கு போட்டு கொடுக்க மாட்டேன். நீ அது மேல ஆசை வச்சிருக்கிறதுனாலதான் பக்கத்துல மார்க்கெட் போனா கூட அதை மாட்டிக்கிட்டு போறியா? சாவி கொத்த எங்கேயும் வைக்க மாட்டியா? ஆமா, இதை இடுப்புல மாட்டிட்டு நடக்கும்போது எனக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா? உடம்பு ஃபுல்லா நகை போட்டுக்கிறத விட இதுதாங்க எனக்கு உயிர். இது வெறும் சாவி கொத்து இல்ல, இந்த வீட்டோட அதிகாரம் எப்பவும் என் கையில தான் இருக்கணும். அவகிட்ட சொல்லாம சாவி கொத்தை எடுத்து கொடுத்துட்டோமோ? அந்த சாவி கொத்தை இப்படி பாக்குறா. என்ன செய்ய போறாளோ? என்னத்த அப்படி பாக்குறீங்க? என்னோட சமையல் பிடிக்கலையா? உன் சமையல யாருக்காவது பிடிக்காம இருக்குமா? எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு இல்ல? அதான் அவளுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. அப்படியா அத்தை? என்னடா முருகா, இன்னும் ஆபீஸ் போகாம என்ன பண்ணிட்டு இருக்க? நான் எப்பவோ ரெடி. முதலாளி தான் வரமாட்டேங்கிறாரு. ஏன், அந்த மனுஷனுக்கு என்னாச்சு? வந்து பாருங்க, அவரும் அவர் போட்டிருக்க ஒரு ஆப் ட்ரவுசரும். ஆப் ட்ரவுசரா? என்னடா சொல்ற நீ? ஆமாண்டி, சாக்ஸ் டி-ஷர்ட் கூலிங் கிளாஸ் எல்லாம் போட்டு ஆளே மாறி நிக்கிறாரு. அப்படியா? இந்த மனுஷன் எதையாவது இப்படி பண்ணி என் வயித்துல புளிய கரைச்சிக்கிட்டே இருக்காரு. ஆமா, நீங்க பொழுதுரைக்கு கிச்சன்லயே இருந்தா உங்க வாழ்க்கையில பெரிய பூகம்பமே வரப்போகுது. அவரை என்ன பண்றேன்னு வந்து பாரு, வா. வாங்க முதலாளி, வாங்க.
உங்களை பத்தி ஆண்டிக்கிட்ட நான் எதுவுமே சொல்லல. ஏய், உன்னை பத்தி எனக்கு தெரியாது. நான் என்ன பண்றேன்னு இவகிட்ட லைவா ரிலே பண்றது நீதானடா. ஏன்னா நான் உன்னை விட யூத்தா இருக்கேன்னு உனக்கு பொறாமடா. சரி, அப்படியே இருந்துட்டு போகட்டும். உடனே ஆபீஸ்க்கு கிளம்புங்க. இன்னைக்கு லஞ்ச முடிச்சிட்டு 3 மணிக்கு மேலதான் ஆபீஸ் போகணும். என்னது, இன்னைக்கு 11 மணிக்கு ஒரு மீட்டிங் இருக்கு, சீக்கிரம் வாடா அப்படின்னு நேத்து சொன்னீங்க. அது நேத்து கதை. ஆனா இன்னைக்கு 3 மணிக்கு மேலதான் ஆபீஸ் போக போறேன். முதலாளி, நேத்து என்கிட்ட ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு, கண்டிப்பா கரெக்ட் டயத்துக்கு வரணும்னு என்கிட்ட சொன்னீங்க. இப்ப இப்படி மாத்தி சொல்றீங்க. இத முன்னாடியே சொல்லியிருந்தா என் குழந்தை கூட கொஞ்ச நேரம் இருந்துட்டு வந்திருப்பேன்ல. டேய் ராமு, 3 மணி ஆகிறதுக்கு இன்னும் நிறைய அவகாசம் இருக்குடா. நீ என்ன பண்ற? குழந்தையை பார்க்கணும்னு சொன்னியே, நீ வேணா வீட்டுக்கு போயிட்டு வந்துறேன். ஆஹா, நீ வரக்கூட வேண்டாம், அங்கே இருந்துரு. முருகா, மீட்டிங் மாறினதுக்கான காரணத்தை புருஷன் சொல்லலனாலும் போன் சொல்லுமுடா. இப்ப அதை நான் சொல்றேன். என்ன அறிவு, என்ன அறிவு. ஸ்னேக் லெக்ஸ் நோ ஸ்னேக். என்னடா சொல்ற? ஆண்டி, பாம்பின் கால் பாம்பரியும்னு இங்கிலீஷ்ல சொன்னேன். ஐயோப்பா, இவனை மாதிரி அதிபுத்திசாலி என் கூட வச்சுக்கிட்டு என் புருஷனை எப்படி என் கையில போட்டுக்க போறேன்னு எனக்கு ஒண்ணுமே தெரியல. ஆண்டி, அதி புத்திசாலின்னு என்ன பாராட்டினதெல்லாம் போதும். முதலாளி புரோகிராம் மாத்தின ரீசன் என்னன்னு கண்டுபிடிங்க. அப்படி என்னதான் அந்த செல்ல இருக்கு? கொடுங்க, நானும் பாக்குறேன். நான் நினைச்சது சரியா போச்சு. சைலஜா தான் இந்த மனுஷனுக்கு தான் வரப்போறத மெசேஜ் பண்ணிருக்கான். இவரும் எந்த ப்ரோக்ராம் இருந்தாலும் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டு இந்த அரவர ட்ரெஸ்ல வந்துட்டு போயிட்டு இருக்காரு. ஆண்டி, இது இங்கிலீஷ்ல இருக்கு, அப்படியே எனக்கு கொஞ்சம் தமிழ்ல படிச்சு காட்டுங்க. கொண்ட. நாளைக்கு காலையில 10 மணிக்கு நான் அங்க வந்துடுவேன். நீங்க என்ன ப்ரோக்ராம் போட்டு இருந்தாலும் அதையெல்லாம் கேன்சல் பண்ணிட்டு எனக்காக வெயிட் பண்ணுங்க. 48 நாள் உங்களை பார்க்காம இருந்திருக்கேன். சபரிமலைக்கு 48 நாள் விரதம் இருந்து போற மாதிரி இது ஒரு மண்டலம். நான் உங்களை பார்க்காம தவிச்சு போயிருக்கேன். உங்களை எப்ப பார்க்க போறேன்னு தவம் இருக்கேன். தவ முடிய உங்க தரிசனம் தேவை. இவ்வளவு நீளமாவா மெசேஜ் அனுப்பியிருப்பாங்க? பாசமா இருந்தா எவ்வளவு நீளம் வேணாலும் மெசேஜ் இருக்குண்டா முருகா. இந்த மெசேஜ படிச்சுட்டு தான் அந்த மனுஷன் ஜாலி மூட்ல இருக்காரு. சரி ஆண்டி, இப்ப என்ன பண்ண போறீங்க? எனக்கு இப்ப கோபம் வரல, வந்தது என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. ஆண்டி, மணி 10 ஆயிடுச்சு. கரெக்டா சைலஜா வர்ற டைம். நான் போய் கதவை திறக்கிறேன். ஸ்டாப் ஸ்டாப், டோன்ட் மூவ். யாரும் போய் கதவை திறக்க வேண்டாம், நானே போய் கதவை திறக்கிறேன். இருங்க 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 இருங்க, நீங்களும் போய் கதவை திறக்க வேண்டாம். கதவு சும்மாதான் சாத்திருக்கு. திறந்த வீட்டுக்குள்ள ஏதோ நுழையும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அந்த கதவை திறந்துக்கிட்டு அதுவே வரும். திறந்த வீட்டுக்குள்ள ஏதோ நுழையும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அந்த கதவை திறந்துக்கிட்டு அதுவே வரும். மூணு தடவை கதவை திறந்து பில்டப் பண்ணிட்டு இருக்கா. என்னடா அது, அன்னியன் படத்துல விக்ரம் வர மாதிரி ஏதோ ஒரு உருவம் வந்து நிக்குது. இல்ல ஆண்டி, அது அந்த பக்கம் திரும்பி நிக்குது. ஆண்டி, இது அன்னியன் இல்ல, அழகு தேவதை. என்ன இவ கான்வென்ட் படிக்கிற பிள்ளைங்க மாதிரி கம்மியா ட்ரெஸ் போட்டிருக்கா. இவரை மயக்கணும்னு பிளான் பண்ணியே பிளைட் ஏறிப்பா போல இருக்கே. விட மாட்டேன். கொஞ்ச நேரம் கொஞ்சி பேச கூடாதா, அந்த நேரம் அன்பு தூரல் போடாதா. கொஞ்சம் நேரம்
சொன்ன டைமுக்கு கரெக்டா வந்துட்டீங்க. அதுதான் ஷைலு. குட். பாவா, உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் என் மனசுல ஆனந்தமே வச்சுச்சு. எனக்கும் அப்படித்தான். ஆமா, எனக்கும் தான். ஏய், உங்க வீடு பக்கத்துல தானே இருக்கு. ஊர்ல இருந்து வந்து நேரா அங்க போகாம எதுக்கு எங்க வீட்டுக்கு வந்த? என் வீட்டு சாவி இங்கதானே இருக்கு. அதத்தான் ஊருக்கு போகும்போது இங்க ஏன் கொடுத்துட்டு போனேன்னு கேக்குறேன். கையில எடுத்துட்டு போக வேண்டியதானே? பாவா கிட்ட கொடுத்துட்டு போனா பத்திரமா பாத்துக்குவாரு. ஏமி பாவா, நான் செப்னது சரிதானே? அவனோ நிஜம். டேய் ராமு, அவ வீட்டு சாவியை கொண்டு கொடு, போகட்டாவ. அதுக்கு அவசியம் இல்ல. சைலு வீட்டு சாவி என் கையில. சைலு, பாவா, நான் வீட்டுக்கு போய் ஹாஃப் அன் அவர்ல ஃப்ரெஷ் ஆயிடுவேன். நீங்க ஆபீஸ் போறதுக்கு முன்னாடி என் வீட்டுக்கு வந்துட்டு போங்க. ஷூர். எதுக்கு? நேனு பாவாக்காக ஆசாசையா ஒரு gift வாங்கிட்டு வந்திருக்கேன். அத கொடுக்கதான்க்கா. சைலஜா, எனக்கு இல்லையா? டேய் ராமுருகா, இந்த gift என் மனசுக்கு பிடிச்சவங்களுக்கு மட்டும்தான். இது உனக்கு தேவையாடா முருகா? ஏ முருகா, நீ அவ பக்கமா என் பக்கமாடா? நான் வந்து எப்பவுமே உங்க பக்கம் தான். உங்க பக்கம் தான். பாவா, நீங்க ரொம்ப இழைச்சு போயிட்டீங்க. என்ன பார்க்காம தானே? ஆமா. கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். அத பாத்துக்கதான் நான் இருக்கேன். வரேன் பாவா. போப்பா. బావా, ఈ డ్రెస్సుల బాగా ఉండారు బావా. నేను వస్తాను బావా. ఓకే. சைலு. ஏய் ராமு, எங்கடா போற? சைலு மேடம், ஸ்டாப் ஸ்டாப். முந்திரி கோட்டை விடுறா. சைலுவை சென்ட் ஆஃப் பண்ண வேண்டியது என்னுடைய கடமை. இட் இஸ் மை டியூட்டி. குடு சைலு. ப்ளீஸ் மூவ். முதலாளி ஆண்டி, முதலாளி ஆண்டி, ஆண்டி, ஆண்டி. முருகா, அவ போயிட்டாள வீட்டுக்கு, இவர் போயிட்டால மாடிக்கு. ரெண்டு பேரும் அவ வீட்டு மாடிக்கு போயிட்டாங்க. என்னடா சொல்ற? ஆமா, நீங்க தான் பாத்தீங்கல்ல, நான் லக்கேஜ தூக்க போனேன். ஆனா முதலாளி என் கடமையை செய்ய விடுறா அப்படின்னு அவரு தூக்கிட்டு போறாரு. ஏதோ சென்ட் ஆஃப் பண்றாரா? சென்ட் ஆஃப். பக்கத்து வீட்டுக்கு என்ன சென்ட் ஆஃப் வேண்டி கிடக்கு? சென்ட் ஆஃப் இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா தெரியல. இங்க பாருங்க முதலாளி ஆண்டி, சைலஜா வேற உங்களை அக்கான்னு கூப்பிடுறா. இனிமே நீங்க உஷாரா இருக்கணும். ஆமா இல்ல? ஆமா இல்ல? ஆமா ஆமா. இங்க பாருங்க ஆண்டி, பஞ்சியின் நெருப்பும் பக்கத்துல இருந்தா உடனே பத்திக்கும். பழமொழி ஓல்டா இருந்தாலும் ஆனா வரிகள் கோல்டு. சொல்லிவிட்டேன், புரிஞ்சுக்கங்க, பாத்துக்கங்க, நான் வர்றேன். ஐயோ, இதுதான் சரியான சந்தர்ப்பம். இதுக்கு மேலயும் நான் அமைதியா இருந்தா ஆபத்து எனக்கு தான். இத்தனை நாளா என் பிரச்சனை யார்கிட்ட சொல்றதுன்னு தெரியாம தவிச்சிட்டு இருந்தேன். இப்பதான் அத்தை வந்துட்டாங்களே, அவங்க கிட்டே எல்லாம் உண்மையை சொல்லிடுறேன். எப்படி ஆரம்பிக்கலாம்? சமந்தி, உங்க அம்மாக்கு இப்ப எப்படி இருக்கு? ஹாஸ்பிடல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆயிட்டாங்களா? டிஸ்சார்ஜ் ஆயிட்டாங்க. இன்னும் 10 நாள் பெட் ரெஸ்ட்ல இருக்கணுமா. அவங்க கூட இருந்து பாத்துக்கணும்னு ஆசைதான். அதுக்குள்ள வெட்டிங் டே வந்துடுச்சு, அதான் கிளம்பி வந்துட்டேன். அம்மா, நீங்க ஊருக்கு போனதுல இருந்து அப்பா சரியாவே தூங்கல. அப்படி விடிய விடிய என்னதான் படிச்சிட்டு இருப்பாரோ தெரியல. அப்போ இந்த மாசம் இபி பில் அதிகமா தான் போகும். புருஷன் தன்னை நினைச்சு தூங்கலையேன்னு கவலைப்படாம இபி பில் அதிகமாச்சேன்னு பேசுற? எங்க அம்மா வீட்டே இபி பில் அதிகமா தான் வந்துச்சு. அப்ப நீங்களும் அப்பாவை நினைச்சு தூங்காம இருந்தீங்க, அப்படிதானே? போடி, எனக்கு வெக்கமா இருக்கு.
அப்பாவும் நீங்களும் ஒரே மாதிரி ஒத்துமையா இருக்கீங்க. இன்னைக்கு உங்களோட வெட்டிங் டே செலிப்ரேட் பண்றதுக்கு நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஸ்டார் ஹோட்டல்ல போய் சாப்பிட போறோம். மொத்த செலவும் அண்ணனோட செலவு தான். மாமா, எங்களுக்கும் டின்னர் உண்டு தானே? ஏய், நீங்க எல்லாமையா? நானே கூப்பிடலாம்னு நினைச்சேன், கரெக்டா வந்துட்டீங்க. அப்ப இன்னைக்கு நல்ல சாப்பாடு சாப்பிடலாம். அப்போ இன்னைக்கு இங்க சாப்பிட்டது கெட்ட சாப்பாடா? அது வீட்டு சாப்பாடு. டெய்லி அதை சாப்பிட்டு போர் அடிச்சு போச்சு. ஹோட்டல்ல நிறைய வெரைட்டி இருக்கும், விதவிதமா சாப்பிடலாம். இங்க பாரு விசா, உனக்கு ஏதாவது வெரைட்டியா சாப்பிடணும்னா ஜானகி கிட்ட சொன்னா சமைச்சு கொடுக்க போறா. மாமா, இப்படி எல்லாம் சொல்லி ஹோட்டல் ப்ரோக்ராம கேன்சல் பண்ணிடாதீங்க. ஏய், அவகிட்ட சும்மா சொன்னேன் நானு. இல்ல, அவங்க வைஃப் நல்லா சமைப்பாங்கன்னு சொல்லாம சொல்றாரு. அவருக்கு தான் பொண்டாட்டி எதிர்க்க புகழ்ந்து பேசுறது பிடிக்காதே. நானே சாப்பிடும்போது சொல்லலாம்னு நினைச்சேன். ஜானகி இப்ப நல்லா சமைக்க ஆரம்பிச்சிட்டா. நான் செய்யற மாதிரியே இருக்கு விஷா. பேசாம நீயும் அவகிட்ட சமையல் கத்துக்க. நல்ல வேளை ஜானகி இங்க இல்ல. இல்லன்னா நீங்க பேசினதை கேட்டிருந்தான்னு வைங்களேன், அத்தையை நான் ஜெயிச்சிட்டேன்னு பெருமை அடிச்சிட்டு இருந்திருப்பா. சரி, சீக்கிரம் கிளம்புங்க. இப்படியே பேசிட்டு இருந்தீங்கன்னா டைம் ஆயிடும். நீங்க போயிட்டு வாங்க, நான் வரல. ஏன்? லைட்டா தலை வலிக்கிற மாதிரி இருக்கு, வீட்லயே ரெஸ்ட் எடுக்கிறேன். நீங்க மட்டும் போயிட்டு வாங்க. அப்பா, இந்த பார்ட்டியை உங்க வெட்டிங் டேயை செலிப்ரேட் பண்றதுக்காக தான். நீங்க வரலன்னா எப்படி? கண்டிப்பா வந்துதான் ஆகணும். நான் வரல. எனக்கு ஒரு 8 மணிக்கு கிருஷ்ணா ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி வச்சிருக்கா, அங்க போகணும். எந்த அப்பாயின்மெண்ட்? அதான் கிருஷ்ணா, சாமிஜியை பாக்குறதுக்காக அப்பாயின்மெண்ட் வாங்கி வச்சு. அது 8 மணிக்கு தானே? ஆமாமா. என்னது, தனியா பேசணும்னு வந்தா இப்படி எல்லாரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. 2 பேருமே பேசி வச்சுக்கிட்டு நீங்க 2 பேர் மட்டும் தனியா வெளில போலான்னு பாக்குறீங்களா? எங்களோட நீங்க டின்னருக்கு வந்துதான் ஆகணும். ஜானகி, அங்கே ஏமா நிக்கிற? இங்க வா. அண்ணா, அவங்க தயங்கறத பார்த்தா நானே சமைக்கிறேன்னு சொல்லிட்டு போறாங்க. ஒழுங்கா சீக்கிரமா கிளம்ப சொல்லுங்க. சொல்லுமா, என்ன விஷயம்? அத்தை, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லுமா. இல்ல அத்தை, நீங்க தனியா வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். அப்படி என்ன உங்களுக்குள்ள ரகசியம்? சில விஷயங்கள் எல்லாருக்கும் தெரியற மாதிரி சொல்ல முடியாது மாமா. சரி, தனியாவே சொல்லு. நீங்களும் வாங்க. நான் என் புருஷனுக்கு தெரியாம எதுவுமே செய்ய மாட்டேன். இவர் என் கூட வரலாம் இல்லையா? நீ நினைக்கிறத பார்த்தா ஆம்பளைங்க முன்னாடி பேசக்கூடாத விஷயத்த பத்தி பேச போறியா? அப்படின்லாம் இல்ல, மாமாவும் வரட்டும். வாங்க. கடவுளே, மோகினி உடம்புக்குள்ள இருக்கிற பேய பத்தி சொல்லதான் இவ அவங்கள கூட்டிட்டு போறா. என்னாக போதோ. அப்பா, அம்மா அப்பாவுக்கு விஷயம் தெரிய போகுது. அது மூலம் ஏதாவது நல்லது நடந்து நானும் மோகினியும் சந்தோஷமா இருந்தா சரிதான். மாப்ள, நான் நினைச்சது கரெக்டா நடந்துடுச்சு. சம்மந்தி அம்மா ஊர்ல இருந்து வந்ததும் ஜானகி மோகினி உடம்புக்குள்ள இருக்கிற பேய பத்தி சொல்லுவான்னு நான் எதிர்பார்த்தேன். நம்ம எதிரில சொல்ல தயங்கிட்டு தனியா அழைச்சிட்டு போயிட்டா. அதான் எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. ஜெகன் ஆவி பத்தின விஷயத்த சொல்லிடுவாங்களோன்னு ரொம்ப பயமா இருக்கு. அப்படி விஷயம் தெரிஞ்சா உடனே சம்மந்தி ஏதாவது ஸ்டெப் எடுப்பாரு. அந்த நேரத்துல மோகினிக்கு எந்த பாதிப்பும் வராம நீங்க தான் மாப்பிள்ள எப்படியாவது சமாளிக்கணும். அவ உடம்புக்குள்ள இருக்கிற பேய் இருக்கிறத பத்தி அவளுக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு, பாவம் அவ செய்யாத தப்புக்கு கஷ்டப்படுறா அப்படின்னு ஏதாவது ஒண்ணு சொல்லி சமாளிச்சிருங்க மாப்பிள்ள. இப்ப தனியா தானே இருக்கோம், நீ சொல்ல வந்தது சொல்லு. அத்தை, இந்த விஷயத்த உங்ககிட்ட போன்ல சொல்றதை விட நேர்ல சொன்னா நல்லா இருக்கும் தான் இத்தனை நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். மாமா, முதல்ல நான் உங்ககிட்ட தான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா அதுக்கான சந்தர்ப்பம் கிடைக்கல. என்னடா அவ இத்தனை நாளா வீட்டுல இருந்துட்டு நம்ம கிட்ட சொல்லாம அத்தை வந்ததும் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. அவர் தப்பா எடுத்துக்க மாட்டாரு, நீ தைரியமா சொல்லு.
தயங்காம சொல்லு ஜானகி. நம்ம மோகினி இருக்கால, ஆமா, அவளுக்கு என்ன? அவ ரக ரக ரிம்பா.